மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஏராளமான ஜோதிட நம்பிக்கைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சார். அவர் ஒரு பிறப்பால ஒரு கிறித்தவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே கூட நிறைய கோவில்களுக்கு போறாரு. முக்கியமா நெத்தியில அவர் அரகஜா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ ஒரு முதலமைச்சருக்கு வந்துட்டு இவ்வளோ ஆன்மீக நம்பிக்கைகள் இருக்கிறது நல்லதுங்களா? தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்குல்ல, போயிட்டு வாங்க, நான் பார்ப்போம். புரியுதுங்களா? போயிட்டு வந்தாலே பதவி பறி போகுங்கிற மாதிரியான முடிஞ்சா போயிட்டு வாங்க. நேர் வாசல் வழியாக முடிந்தால் போய்விட்டு வாங்க. எந்த அரசியல்வாதியாக இதுவரை போயிட்டு வந்திருக்காங்களா? ரெண்டு விஷயம் பார்க்கணுங்க. ஒன்று, சுய ஜாதகத்தை பார்க்கணும். கடகராசி பூச நட்சத்திரம் சுய ஜாதகம். அந்த பூச நட்சத்திரத்துடைய அதிபதி சனி பகவான். அப்போ இயல்பாகவே ஒரு மக்கள் செல்வாக்கு என்பது இந்த ஜாதகருக்கு வந்துவிட்டது. பொது முதல்வராக வந்திருக்கிறார். இயல்பாகவே பூச நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் இவருக்கு ஒரு செல்வாக்கு. பொதுவா அவங்க ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அரசு பதவியும் கொடுத்தாங்க. நிறைய விமர்சனங்கள் அது இவர் பண்ணியிருக்காரு. யாருங்க? இப்பொழுது இருக்கின்ற முதல்வர் பண்ணியிருக்காரு. அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்க போய் தானே ஒரு ஜோதிடருக்கு வந்துட்டு இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவர் குனிஞ்சே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் நெத்தியில அரகஜா வச்சிருக்கிறாரு, அவர் நிமிர்ந்து பார்த்தாரு அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியமா பேச வராது. அவங்க வந்து இவரை பார்த்து ரொம்ப பயப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இவர் நிமிர்ந்து பார்க்கறது சரி கிடையாது, அதனால தான் இவருக்கு குனிஞ்சே இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்க. இது எல்லாம் கற்பனை. ஒவ்வொரு மனிதருக்கும் சுய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது, சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, சுய பலம்னு ஒன்று இருக்குது. அதை எவராலும் ஒன்றும் செய்து விட முடியாது. ஒரு அரஜகாவை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னா வாய்ப்பு இல்லைங்க. ரெஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அரசியல் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் அவர் கூட பேசுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஏராளமான ஜோதிட நம்பிக்கைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சார். அவர் ஒரு பிறப்பால ஒரு கிறித்தவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே கூட நிறைய கோவில்களுக்கு போறாரு. முக்கியமா நெத்தியில அவர் அரகஜா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து அரகஜாக்கே ஒரு டிமாண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் அந்த மைங்கிற விஷயத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் விளம்பரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த மை பயன்படுத்தலாம், மை பயன்படுத்தணும்னா இவ்வளோ பெரிய வாழ்க்கையில் உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு முதலமைச்சருக்கு வந்துட்டு இவ்வளோ ஆன்மீக நம்பிக்கைகள் இருக்கிறது நல்லதுங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்வருக்கு ஆன்மீக நம்பிக்கைகள் இருப்பது என்பது 100% வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். என்னென்னா, எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பயம் வரும்னா, ஆன்மீக நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையின் மீதும் தான் செய்கின்ற தவறுகள் மீதும் ஒரு பயம் இருக்கும். அப்போது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரை ஒரு மனிதராக வேறு மாதிரி சித்தரிக்கிறீங்க. என்னென்னா, அவர் ஒரு கிறித்தவராக நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அவர் அப்படி நான் பார்க்க விரும்பலை. அவங்களுடைய குடும்பம், தாயாருடைய குடும்பம், புரியுதுங்களா? அதையும் நம்ம பார்க்கணும். அப்போது நம்பிக்கை என்பது தானாக வரக்கூடியது, புரியுங்களா? யாருமே வந்து அதை உருவாக்க முடியாது. இப்போ நானே ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே எனக்கு ஒரு வெற்றி கிடைக்குது இடத்துக்கு போவதால். அப்போ அந்த நம்பிக்கை வந்து எனக்கு வந்து அங்கே ஈர்ப்பினை ஏற்படுத்துது. சில பேருக்கு வந்து ஒருவருக்கு ஒரு வெற்றி கிடைத்து விட்ட காரணத்தினால் அந்த இடத்திற்கு நாம் போகின்ற போது நமக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் கர்ம வினைன்னு சொல்லிட்டு இருக்க, அதை எல்லாரும் ஏற்றுக்கணும் முதல்ல, புரியுங்களா? ஒரே நேரத்தில் பிறந்தால் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கிடைப்பதில்லை. அப்போது ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஒரு ஆலயத்துக்கு போகிறாருன்னா, இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் இருக்குது. நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய ஆலயங்கள், சித்தருடைய ஆலயங்கள், சித்தருடைய ஜீவ சமாதிகள் உள்ள ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் இருக்குது. இப்போது அங்கேயும் நான் என்ன வரைமுறைப்படுத்துவேன்னா, நீங்கள் எந்த ஆலயத்திற்கு போகணும், உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன திசாபூத்தி போய்கிட்டு இருக்கு, எது உங்களுக்கு திதி சூனிய ராசிகளாக இருக்கிறது, பாதகாதிபதி யாராக உங்களுக்கு இருக்கிறார், அப்பொழுது நீங்கள் எந்த ஆலயத்திற்கு போக வேண்டும், எந்த வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும், இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை எப்படி நீங்கள் சமாளித்து கொள்ள முடியும். நிச்சயமாக உறுதியிட்டு என்னால் சொல்ல முடியும், ஆலய வழிபாடு, கிரகஸ்தல வழிபாடு என்பது வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுத்திடக்கூடியது. புரியுங்களா? அதை நோக்கி தான் அவர் போய்கிட்டு இருக்கார். அதை தவறு சொல்ல முடியாது. இன்னொன்று, எல்லா மனிதர்களுக்குமே ஒரு நம்பிக்கை வருகின்ற போது அந்த நம்பிக்கைக்குரிய இடத்துக்கு முதன்மையாக அவர் போன இடம் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடித்த பிறகு தான் போகிறார். இப்போது 2 விஷயங்களை நல்லா கவனிக்கணுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னதாக ஒரு வேஷம் போடலாம் மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக. ஆனால் வாக்குப்பதிவெலாம் முடிஞ்ச பிறகு அதன் பிறகு தான் திருச்சிக்கு போகிறாரு, புரியுங்களா? திருச்செந்தூர் போகிறாரு. நேற்று சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கொள்ளூர் மூகாம்பிகிட்ட போயிருக்கார். இப்போ இந்த ஒவ்வொரு தலங்களும் எதை ஒட்டி இருக்கிறது,
ம். எந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. ம். என்கிட்ட வருபவர்களுக்கு நானே சொல்லுவேன், பிரச்சனைகளை மையப்படுத்தி வருகின்ற போது, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது, இந்த ஆலயத்திற்கு போங்கன்னு சொல்லுவேன். ம். 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 புரியுங்களா? அப்ப நிச்சயமாக அந்த ஆலயத்திற்கு போய்விட்டு வருகின்ற போது, அது ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். ஆனா, எந்த ஆலயத்திற்கு போக வேண்டும் என்பது, உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தீர்மானிக்கப்பட வேண்டியது. ம். புரியுங்களா? எல்லா ஆலயத்திற்கும் எல்லோருக்கும் போனால் நிச்சயமாக அங்கே வெற்றி கிடைக்காது. ஏன் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ஏன் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்குல்ல, போயிட்டு வாங்கலாம் பார்ப்போம். அங்க புரியுதுங்களா? போயிட்டு வந்தாலே பதவி பறி போகுங்கிற மாதிரியான ஒரு முடிஞ்சா போயிட்டு விஷயம். வாங்க. ம். நேர் வாசல் வழியாக முடிந்தால் போய்விட்டு வாங்க. எந்த அரசியல்வாதியாக இதுவரை போயிட்டு வந்திருக்காங்களா? ம். எங்கேயும் அங்கேயே நான் ஒரு விதிமுறை சொல்லியிருப்பேன். ம். அந்த விதிமுறை எனக்கு தெரியும். என்ன விதிமுறை என்றால், உன்னுடைய அதிகார பலத்தை என்னிடம் காட்டாதே. நீ சராசரி ஒரு பக்தனாக என்னை வந்து சந்திக்கின்ற போது, என்னை நாடி வருகின்ற போது உனக்கு நான் அருள் புரிய தயாராக இருக்கிறேன். ம். உன்னுடைய செல்வாக்கு, படைபலம், அந்தஸ்து எல்லாவற்றோடு என்னிடம் வருகின்ற போது, ம். என்னை வெற்றி வெளியில் போகின்ற போது, அது உன்னை விட்டு வெளியில் போயிடும். ம். அப்போ உன்னுடைய அதிகாரத்தை, உனக்கு கொடுத்தது அதிகாரத்தை நான் தான் கொடுத்துருக்கேன். அந்த அதிகாரத்தை நீ என்னிடம் வந்து காட்டக்கூடாது. ம். ஒரு சராசரி மனிதனாக வா. இது தஞ்சை பெரிய கோவிலுக்கே உரிய ஒரு ஒரு சிறப்பு. சிறப்பு அது. ம். புரியுங்களா? நிச்சயமாக யாராக இருந்தாலும், இதோடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய அனுபவத்தில் பலருடைய அரசியல்வாதிகளை பார்த்துட்டேன். அங்கே போய்விட்டு வந்த பிறகு அரசியல் பதவி தப்பியதில்லை. ம். அதற்கு ஒரே காரணம்தான், அங்கே உன்னுடைய செல்வாக்கினை காட்டக்கூடாது. ஒரு சராசரி பக்தனாக, ம். ஒரு இறையை நாடி செல்லுகின்றவனாக நீங்கள் போய்விட்டு வருகின்ற போது, அங்கே உங்களுக்கு தேவையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு ஆலயத்திற்குள்ளும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. அப்போது திருச்செந்தூர் ஏன் போகிறோம், அங்கே என்ன இருக்குது அதை முதல்ல பார்க்கணும். அங்கே தேவகுருவினுடைய ஆலயம் அங்கே இருக்குது. அசுரனை அழிப்பதற்கு ஒரு அவதாரமாக முருகர் வருகின்ற போது, தேவகுரு தான் அவருக்கு வந்து நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறார். ம். ம். இப்போ குருவும் முருகனும் சேர்ந்த ஒரு ஸ்தலமாக, செவ்வாயும் குருவும் சேர்ந்த ஸ்தலமாக, ஒரு எதிரிகளை அழித்திடக்கூடிய, புரியுங்களா, ஒரு ஸ்தலமாகத்தான் திருச்செந்தூர் இருக்குது. அப்போது எதிரிகளை வீழ்த்திடக்கூடிய சக்தி ஒருவருக்கு வேண்டுமென்றால், அங்கே திருச்செந்தூருக்கு போய்விட்டு வருகின்ற போது அந்த சக்தி அங்கே கிடைக்கும். ம். அம்மன் கொடுத்த வேல் தானே வந்து அந்த அசுரனை வீழ்த்துறது. புரியுங்களா? முருகனுக்கு வந்து அம்மன் கொடுத்த வேல். புரியுங்களா? அந்த வேலையை எடுத்துகிட்டு தான் போகிறார் இவர் ஆலயத்திற்கு. அப்போ முழுமையான நம்பிக்கை, முழுமையான வேஷங்கள்லாம் கிடையாதுங்க. முழுமையான நம்பிக்கை, இங்கே போனால் இது கிடைக்கும். இப்போ அடுத்து மூகாம்பிகைக்கு ஏன் போகிறாரு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போனார். புரியுங்களா? அடுத்து இவர் போயிருக்கார். எனக்கு தெரிந்து நிறைய அரசியல்வாதிகள் போய்விட்டு வருவதை நான் பார்த்துருக்கேன். ம். புரியுங்களா? அப்போது மூகாம்பிகை என்பது 3 சக்திகளின் ஒருமித்த வடிவம். அந்த அம்பாலும் அசுர சக்திகளை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தவங்க தான். 3ம் ஒன்று இணைந்தால் மட்டும்தான் அசுர சக்தியை வீழ்த்த முடியும். அப்போது எதை நோக்கி இவருடைய பயணம் இருக்கிறது இப்பொழுதென்றால், ஒரு செல்வாக்கினை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும், எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், எதிரிகளை சம்காரம் செய்கின்ற அளவிற்கு தனக்கு சக்தி பெறுவதற்காகவும் அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கார். இது அவருடைய நம்பிக்கை. நம்பிக்கை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கொடுத்திருந்தாலும் வரவேற்போம். புரியுதுங்களா? கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்கார். சொல். சரி, இப்போ சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போயிருந்தார். எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசல்ட்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போயிருந்தாரு. இப்போ சத்ரு சம்ஹாரம் பண்ணதுனால அவர் ஜெயிச்சிருக்கிறாருங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? சில பேர் அப்பயே சில நெகட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவும் சொன்னாங்க. இது பண்ணவங்க யாருமே ஜெயிச்சது கிடையாது, ஸோ அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்தபோது என்னென்ன செய்துக்கிட்டாங்கன்னு தெரியும் எனக்கு. எந்தெந்த ஆலயங்களுக்கு போனாங்க, அப்போ எந்த விதமான வினைகள் அவருக்கு கிடைத்தது. இப்போ என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா, அடுத்து இவர் போகின்ற ஆலயம் ஐயாவாடி பிரத்திங்கிற ஆலயமாக கூட இருக்கலாம். ம். ம். புரியுங்களா? சத்துரு சம்கார யாகனாவே ஐயாவடி பிரத்திங்கிற ம். ஆலயம்தான். அது வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது. ம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இழந்த பதவியை மீட்டெடுக்கின்ற ஆலயமாகவும் சில ஆலயங்கள் இருக்கிறது. அதுவும் பிரத்திங்கிற ஆலயம், ஐயாவாடி ஆலயம். ம். அப்போது நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும், எதிரிகளை சம்காரம் செய்வதற்காகவும் ஒரு சக்தி தேவைப்படுகிறது. தனக்கும் மேலான ஒரு சக்தி என்பது இப்பொழுது இவருக்கு தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்புறம் 2 விஷயத்தை பார்க்கணுங்க. ஒன்று, சுய ஜாதகத்தை பார்க்கணும். கடகராசி, பூச நட்சத்திரம், சுய ஜாதகம். அந்த பூச நட்சத்திரத்துடைய அதிபதி எப்போ? சனி பகவான். அப்போ இயல்பாகவே ஒரு மக்கள் செல்வாக்கு என்பது இவருக்கு, இந்த ஜாதகருக்கு வந்துவிட்டது. இப்போது முதல்வராக வந்திருக்கிறார். இயல்பாகவே பூச நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் இவருக்கு ஒரு செல்வாக்கு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா,
இவர் பிறந்த லக்கினம் என்னுடைய பார்வையில் கன்னி லக்கினம், உத்திரம் நட்சத்திரம். அந்த நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன். அது அரசு பதவியை கொடுத்துடக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. 2013 சுக்கிர திசை ஆரம்பிச்சுங்க. 33 வரையிலும் சுக்கிர திசை தான். அப்போ முற்பகுதி வந்து இவருக்கு 10 ஆண்டுகள் பலன் கொடுக்கல, பிற்பகுதி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக மட்டுமல்ல, ஒரு பிற்பகுதி வருகின்ற போது பாக்கிய ஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார். இப்போ எல்லாரையுமே பார்க்கணும், எல்லா கிரகங்களையும் ஒட்டுமொத்தமாக சேர்கின்ற போது தான் உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியும். அப்போ பாக்கிய சனியுடைய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ பதவி யோகம் என்பது தேடி வந்திருக்கு, கிரகங்கள் கொடுத்திருக்கு. உங்களுடைய பூர்வ புண்ணிய நேரமும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாகிருக்கு. அதில் பாருங்கள், 2 விஷயங்கள் மட்டும் அவர் வாழ்க்கையில் ஒரு தோல்வியான இடத்துல இருக்கார். ஒன்று, சகோதர ஸ்தானத்தை குறிக்கின்ற சகோதர காரகன் இருக்கான் பாருங்கள், செவ்வாய். அவர் நீச்சமாகிறார். அப்போது ஜாதகத்தை எப்படி நாம் நம்பியாகணும்னு பார்த்தீங்கன்னா அவர் நீச்சமாகிறார். அப்போது சகோதரம் என்பது ஒரு கேள்விக்குறி ஒரு விஷயம். சரி, களத்திர ஸ்தானாதிபதி. அப்போது கன்னி லக்னம் என்றால் 7ஆம் இடம் தான் களத்திர ஸ்தானம். களத்திர காரகன் சுக்கிரன். அந்த 7ஆம் இடத்து அதிபதி போய் 6இல் போய் பகையாகிறார். இப்போது ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேரம் வருகின்ற போது குரு பார்வை வருதுங்க, இல்லை திசா புத்தி வருதுங்க. அந்த நேரத்தில் திருமணம் நடக்காதவர்களுக்கு கூட திருமணம் நடக்கும். அது காதல் திருமணமாக இருக்கலாம், கலப்பு திருமணமாக இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஆனால் அந்த அன்றைய சூழ்நிலையில் அன்றைய கிரக அமைப்பின் காரணமாக நடந்து முடிந்தாலும் அதன் பிறகு அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற போது அந்த 7ஆம் இடத்து அதிபதி சத்துருவாக மாறுகிறார், 6ஆம் இடத்தில் அமர்கிறார். குரு இவருக்கு அமர்ந்த இடம் 6ஆம் இடம். சரி, களத்திர காரகனாக சுபத்துவத்தோடு இருக்கிறாரா, சுபிட்சமாக இருக்கிறாரா? சுக்கிரன் தான் களத்திர காரகன். பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். அங்கே போய் கேது சேர்றார். அப்போது அங்கேயும் ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு சிக்கலினை இவருக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது எதிர்காலத்தில் என்னவாகும் என்பது நம்ம பார்க்க தான் பார்ப்போம், புரியுங்களா? ஆனால் இயல்பாகவே திருமண வாழ்க்கையில் ஒரு சங்கடம் இருக்கும், சகோதர உறவில் ஒரு இல்லாத நிலை இருக்கும். இது ஒரு ஜாதகம். அப்போ ஜாதகத்தை நம்பி தான் ஆகணும், புரியுங்களா? நான் நம்புகிறேன். அப்போ இவர் போய்கொண்டிருக்கின்ற இடங்கள் கூட பார்த்திங்கன்னா சரியான ஒரு வழிகாட்டுதலோடு தான். என்னென்னு இன்றைக்கோடைய நோக்கம் முழுக்க தன்னை பலப்படுத்தி கொள்வது, எதிரிகளை சம்காரம் செய்வது, எதிரிகளை பலமிழக்க வைப்பது, இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு. இது மற்றவர்களுக்கும் தெரியும். இப்போ எல்லாருக்குமே ஜோதிட ரீதியாக எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க ஜாதகத்தில் அவங்க எங்கே போகணும் அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சார், இப்போது நம்ம வந்துட்டு புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு பேசும்பொழுது சார், நான் இந்த கேள்வி கேட்குறேன். என்னென்னா, புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஜோதிடர் தான் இப்போ இவருக்குமே ஜோதிடராக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவர் சொல்லி சில விஷயங்கள் அவங்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்லப்படுது அப்படின்னா சார், அவர் வந்துட்டு தொடர்ந்து சில தவறான கணிப்புகளும் கொடுத்ததின் பெயரில் தான் இந்த காரில் போங்க, இந்த கார் நம்பர் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாடல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சில கணிப்புகள்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் டோட்டலாக தவறாக போனதுனால தான் அதுக்கப்புறம் அவங்க சிறை செல்றதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் அந்த ஜோதிடர் கொடுத்த தவறான கணிப்புனால அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லப்படுது. இப்போ அதே ஜோதிடர் தான் இவருக்கும் ஜோதிடர் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஒரு விஷயந்தான், அவர் தான் எழுதி கொடுத்தாரா, அவர் தான் சொன்னார் என்பது ஒரு கேள்விக்குறி. நான் நம்ப மாட்டேன். இவருக்கும் அவர் முழுமையாக சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் நம்ப மாட்டேன். எல்லோருக்குமே சுய அறிவு பெற்றவர்கள் தான். ஒரு ஆலோசனை என்பது கேட்டுக்குவாங்க, புரியுங்களா? முடிவு எடுக்கின்ற இடத்துல அவங்க தான் இருப்பாங்க. அப்போது இது சரியா தப்பா என்பது முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. பொதுவாக அவங்க ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அரசு பதவியும் கொடுத்தாங்க. நிறைய விமர்சனங்கள் அது இவர் பண்ணியிருக்காரு. யாருங்க? இப்பொழுது இருக்கின்ற முதல்ல பண்ணியிருக்காரு. அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்க போய் தானே ஒரு ஜோதிடருக்கு வந்துட்டு அரசு பதவி கொடுத்தாரு. ஆமா, இல்லை சொல்லவே இல்லை. ஆமா, கொடுத்துருக்காங்க, புரியுங்களா? இவருடைய இன்னொன்றுங்க, நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு. இப்போ இவருக்கு அந்த சாதகமான நேரம் இருக்கின்றது என்பதை தெரிந்து அதை அவர் சொல்லியிருக்காரு. அந்த சாதகமான நேரம் இல்லை என்று இருந்தால் அவரால் கூட இவரை ஆட்சியில் அமர வைக்க முடியாது, புரியுங்களா? அப்போது நான் ஒரு தவறை சுட்டி காட்டினேன். என்னென்னா, அந்த நேரம் குறித்து கொடுத்த விஷயங்கள் சில தவறு என்பதை நான் சுட்டி காமிச்சிருக்கேன். அது கரூர் சம்பவம், விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடத்திய போதே சில அசம்பாவிதங்கள், அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அசம்பாவிதங்கள் நடந்தது, புரியுதுங்களா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக கூட நிறைய ஒரு கேள்விக்குறிகள் இருந்தது. ஆனால் ஒரு நிலைப்பாடு என்னன்னா, இவருக்கு கிரகங்கள் சாதகமாக சஞ்சரித்த காரணத்தினால். இப்போ நான் ஜோதிடங்க, இப்போ நம்ம மந்திரவாதி கிடையாது. நான் நினச்சி நாளைக்கே உங்களுடைய அப்படியே தூக்கி கொண்டு உட்கார முடியாது. ஒரு ஜோதிடன் என்ன பண்ண முடியும்னா, இந்த நேரம் இப்படி இருக்குது, இந்த கிரகங்கள் இப்படி சஞ்சரிக்கிறாங்க, அதன் வழியாக உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பலன்கள் கிடைக்கும்.
சரி, உங்க ஜாதகத்துல இந்த தோஷங்கள் இருக்கு. இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு எந்த கிரக ஸ்தலத்துக்கு நீங்க போகணுமோ, அங்க போயிட்டு வரணும். அந்த ஸ்தலங்கள் இது. இந்த யோகங்கள் ஜாதகத்துல இருக்கு. உங்களுக்கு இந்த பதவி கிடைக்கும். ம். இந்த இடத்துல உங்களால உட்கார முடியும். அதற்குரிய யோகம் படைத்த ஜாதகம் அது. சரி, இந்த நேரம் அதற்கு சாதகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கிர திசை போய்க்கிட்டு இருக்கு. பிற்பகுதி சுக்கிர திசை. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, குருவுடைய பார்வை, ராகுவுடைய சஞ்சாரம், கேதுவுடைய சஞ்சாரம், இப்படி ஒவ்வொரு கிரக சஞ்சாரங்களும் சாதகமாக இருக்கிறது. அனைத்திற்கும் மேலாக கர்மக்காரகனான சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. அந்த கர்மக்காரகன் ஜாதகத்தில் எங்க இருந்தாருன்னா அதை பார்க்கணும். இவருடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல. அப்போ ஒரு கிரகம் வந்து கேந்திர பலத்தோடு சஞ்சரிக்கின்ற போது அந்த கிரகம் பலமிக்க பலன்களை கொடுக்கும், யோக பலன்களை கொடுக்கும். இவருக்கு சூரியனும் 10ஆம் இடத்துல, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திடக்கூடிய சூரியனும் 10ஆம் இடத்துல. அப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த யோகம் இருக்கு. இப்போ எல்லாவற்றையும் ஒரு ஆராய்ச்சியின் வழியாகத்தாங்க தெரிஞ்சுக்கிட முடியும். எப்படி திடீர்னு வந்து விஜய் இப்போ வந்துட்டாரு, இது ஒரு ஆராய்ச்சி இப்போ எங்களுக்கு, சரிங்களா? அப்போ இவருக்கு சாதகமான பலன்கள் இருக்கு. அதே நேரத்தில் பிள்ளைகள் வழியாக சங்கடங்கள் இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடம் திதிசூனிய ராசியாக இருக்கிறது. 12ஆம் இடம் திதிசூனிய ராசியாக இருக்கிறது. நிம்மதியற்ற ஒரு நிலை, தூக்கம் இல்லாத நிலை எல்லாம் இருக்கு. அப்போ அதற்குரிய பரிகாரத்தையும் செய்து கொள்வதன் வழியாக பூர்வ புண்ணிய பலன்களையும் ஒரு அனுபவிக்க முடியும். அங்கேயும் ஒரு சிக்கல் இந்த நிமிடம் வரை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஜாதகத்தில் நிறைய பார்க்கணும், மேலோட்டம் மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவர் குனிஞ்சே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் நெத்தியில அரகஜா வச்சிருக்கிறாரு, அவர் நிமிர்ந்து பார்த்தாரு அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியமா பேச வராது. அவங்க வந்து இவரை பார்த்து ரொம்ப பயப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இவர் நிமிர்ந்து பார்க்கறது சரி கிடையாது, அதனால தான் இவர் குனிஞ்சே இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்க. அது உண்மைதானா சார்? இது எல்லாம் கற்பனை, புரியுங்களா? ஒரு சக்தி மிக்கவர்களையும் எதிர்த்து நிற்கின்ற சக்தி படைத்தவர்கள் இங்கே உண்டு, புரியுங்களா? எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனோட எதிரில் நிற்கவே முடியாது என்பதெல்லாம் ஜாதக ரீதியாக நம்பவே முடியாது, புரியுங்களா? அவருக்கு வந்து அது ஒரு வசியத்தனமான ஒரு விஷயம்தான், புரியுங்களா? அதை வைத்துக்கொண்டு அவரை எதிர்த்து பார்த்தாலே நமக்கு பலமிழந்து விடுவதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் சுய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது, சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, சுய பலம்னு ஒன்று இருக்குது. அதை எவராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அவருக்கு நல்ல நேரம் வருகின்ற போது அவர் உச்சத்தில் இருப்பார், இவருக்கு வருகின்ற போது இவர் மேலே போகலாம், இவருக்கு பாதகமான நேரம் வருகின்ற போது இவர் எதிர்வரிசையில் இருக்கலாம், புரியுங்களா? ஒரு அரஜகாவை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம்னா வாய்ப்பு இல்லைங்க. நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்கு நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வழிமுறை வச்சுருப்பாங்க. அப்போ செல்வாக்கோடு இருக்கிற மனிதனுடைய எல்லாருடைய பார்வை எங்கே போகும்னா முகத்து மேலே போகலாம். அவர் மேலே நிறைய பேர் வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அப்போது அந்த அரகஜா வைக்கும்போது என்னன்னா அது திருஷ்டி பட்டு போல அவரை பாதுகாத்து கொடுக்கும். அவருக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குமே தவிர பெரிய அளவிற்கு எதிரிகளுக்கு பாதிப்பு இல்லை. அதனால் எதிரிகளை ஒன்று கட்டுப்படுத்தி விட முடியாது. அவருக்கென்று சுய பலம் என்று ஒன்று இருக்கு, அது புரிஞ்சுக்க. அவருடைய திருஷ்டிக்காக தான் அவர் அதை வச்சிருக்காரு. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப டீட்டெயிலா ஒரு விஷயத்துக்கும் பதில் சொன்னீங்க சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றி.